வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் உங்கள் மோகன். அடுத்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் வந்திருக்காங்க. இது வந்து இங்கே இருக்க விவசாய மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தண்ணியாகவும் அப்புறம் வந்து இந்த காடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு விளைநிலங்களுக்கு போகிறது தண்ணியாகவும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இந்த கடம்பூர் போகிற வழியில் வந்து இருக்குங்க, கடம்பூர் போகிற வழியில். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அக்கா வணக்கங்க்கா, உங்கள் பேருங்கக்கா? பேர் வள்ளி. வள்ளிங்களா? நீங்கள் இங்கேயே தான் இருக்கீங்களா? பெரும்பள்ளம் அணை இது என்ன ஊர் கரெக்டா? இது கேஎன்-பாளையம். கேஎன்-பாளையமா? இந்த அணைக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க. இந்த அணை வந்து எதுக்குங்க யூஸ் ஆகுது? இது வந்து குடிநீருக்கு யூஸ் ஆகுது. குடிநீருக்கு, விவசாயத்துக்குங்களா? இது மழை பெஞ்சா மட்டும்தான் வருமா தண்ணி, இல்லை வேற எங்கேயாவது இருந்து வருதா தண்ணி? மழை பெஞ்சா மட்டும்தான் வரும், மலைப்பகுதியிலேருந்து வரும். மலைப்பகுதியிலேருந்து வருமா? இல்லை இது வேற எங்கேயாவது இருந்துலாம் வரதில்ல? மலைப்பகுதியில் மழை பெஞ்சா மட்டும்தான் வரும். மழை பெஞ்சா மட்டும்தான் வரும், வேற எங்கிருந்தும் தண்ணி வராது. வேற எங்கிருந்து தண்ணி இல்லையா? இதுதான் இந்த பக்கம் இருக்க விவசாயிங்க அதை குடிநீருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அணை ஆனால் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா? ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இங்கே குளிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் அனுமதியில இல்லை? அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. யானையில் வருமாங்க இங்கே தண்ணி? யானை வெறும் விலங்குகளுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு வச்சு. கரெக்ட் பகுதியில் சின்ன சின்ன குட்டி நீர் இருக்கிற பக்கமெல்லாம் இப்போதைக்கு தண்ணி இருக்கு. சரிங்கக்கா. இதுக்கு முன்னே அந்த வேச காலம் ஆயிடுச்சுன்னு இந்த மழை பெய்யாத காலத்துக்கு தண்ணிக்கு ஆனை கரெக்டாக இன்னாரான ஆனை வரும், பன்னி வரும், எருமை வரும், எல்லாமே குடிநீருக்கு வரும். காட்டு எருமைங்கக்கா, அப்புறம் மானு எல்லாமே வந்து. ஆனால் இதை தாண்டிலாம் வர முடியாது. தண்ணி அங்கே இல்லைன்னா வந்துருமா? இது பூரா வந்துடும். இது இங்கெல்லாம் வந்துருமாங்கக்கா? மெயின் ரோட்லயே 6 ஆனை வந்தது இந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே. எங்க வீடு அப்ப கட்டிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து காட்டுக்குள்ள இருக்கிற வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் தோண்டி நாசம் பண்ணிட்டு போயிருச்சு. 6 ஆனை தொடர்ந்து ஒட்டுக்க வந்துச்சா? 6 ஆனை. ஐயோ, எல்லாம் குடும்பமே வந்துட்டாங்க. இது இப்படியே மெயின் ரோட்லயே வந்துருச்சாங்க. இதுலயே வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வாழை, மஞ்சள் எல்லாம் போட்டு நாசம் பண்ணி கிழங்கு எல்லாம் தோண்டி எடுத்து இது பண்ணிட்டு போய். சரி, ஆனா இங்க நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணாது. ஆளுகளை வந்து அவ்வளோக்காக இங்க எதுவும் யூஸ் பண்ணனது இல்லை. வெளிப்பக்கம் அங்கே கரெக்டுக்குள்ளே செஞ்சுருக்கு. இங்கே எல்லாம் அப்படி எதுவும் இது பண்ணதில்லை. என்ன வந்தால் அது வயிற்றுக்கு பசிக்காக வந்து அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும். ஆனால் அதை போய் நம்ம எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி, இங்கே யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பொருள்களை எல்லாம் யாரையுமே தொடவும் மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. வந்தால் முடிக்கத்தான் விடுவாங்க. சரிங்கக்கா, முடிக்க விட்டுருவாங்க மெயின். சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. சரி மக்கள், இதோட வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்குங்க. நம்ம அங்கே தான் மேலே அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். அப்படியே சரி கீழே வரும்போது இதையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது இப்போ தான் கட்டினாமா, இதை இப்போ தான் மக்கள் கட்டியிருக்காங்களாம்மா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இப்போ பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த அக்கா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கட்டியிருக்காங்களாம். இப்போ அந்த அக்காவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் கட்டினாங்களாம்மா. இங்கே யானையில் வருவாங்க தண்ணி குடிக்க சொன்னாங்கல்ல, பார்த்தீங்கல்ல. பயங்கரமாக இருக்குது மக்கள். அங்கே பாம்பு ஒன்று போயிட்டுருக்கு. பாம்பா என்னன்னே தெரியல மக்கள். ஆனால் இதில் தெரியாது, கேமராவில். செம்மையாக இருக்குது. அது வரைக்கும் இருக்குங்க, லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் ஈரோட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இங்கே கடம்பூர் வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறது இது மாதிரிலாம் ஒரு ஈரோட்டில் ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது மக்கள். ஆனால் ஃபுல்லாக இது பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக சத்தியமங்கல காடுகள் தான். ஈவினிங் வரைக்கும் இருந்தால் யானை பார்க்கலாம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் எங்கே இருக்கிறது? இப்பயே மழை பெஞ்சிட்ருக்கு. இது அப்படியே அந்த வழித்தடமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. இன்னும் தீபாவளி முடியலையா? செமையாக இருக்குல்ல. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். இன்னும் அது இருக்குதுங்க, செம்ம தூரம். இது அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அந்த மலைப்பகுதியெலாம் வந்து மழை பெஞ்சிச்சின்னா அதுலேருந்து வர தண்ணியாமா. இது நிரம்பி வழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையாமா, அது அந்த பக்கம் வழியாக போய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குங்க. இது 1.5-2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அவ்வளோ தூரம் போக முடியாது. நான் இது வரைக்கும் காட்டிட்டு வந்துடுறேன். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வராது யானை, எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குல்ல, அதனால் யானை அதிகமாக வராது.
மீன் இருக்குது மக்கள். இதில் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க, நம்ம அவ்வளோதான் திரும்பிடலாம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பிளேஸு. அந்த மலை எண்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக இருக்குல்ல. சரி மக்கள் போகலாம். இதுவே ரொம்ப தூரம். அவ்வளோதான் மக்கள், இது கடம்பூர் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நல்ல சீரீஸ், ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு வரேன். அடுத்து இன்னும் நிறைய வீடியோ இருக்குது மக்கள். ஈரோட்லேயும் அத்தனை பிளேஸ் இருக்குது, பெஸ்ட்டு பிளேஸு, சுற்றி பார்க்காத இடம் அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவே நான் கடம்பூரே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். கடைசியில் வந்து காலில் தரேன், எண்டு ஸ்க்ரீனில் தரேன். இதுவே மாளாத வீடியோ மக்கள். இன்னும் எடுக்கலாம், ஒரு மாதம் இருந்து எடுக்கணும் மாட்டிருக்கு, அவ்வளோ வீடியோ இருக்குது. சரி மக்கள், நானும் போயிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உடனே வரும். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா.